திருநெல்வேலியில் பனை ஓலை பெட்டிக்கு முன்பு மவுசு அதிகமாக இருந்தது. உணவுப் பொருட்களை இந்த பெட்டியில் வைத்து ஒரு நாள் முழுவதும் பாதுகாக்கலாம். அந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் சுவையாகவும் இருக்கும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் கெட்டுப்போகாது. கற்பக தருவான பனை மரத்தின் அடி முதல் நுனி வரை அனைத்தும் நன்மைகளை தருகின்றன. முன்னோர்கள் அவற்றை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தனர். கால மாற்றத்திற்கு ஏற்ப வண்ணமயமான பனை ஓலையை கொண்டு கல்யாண பெட்டிகள், இனிப்பு பெட்டிகள், கல்யாண மாலை உள்ளிட்டவை செய்யப்படுகிறது. இருப்பினும் அந்த தொழில் நலிவடைந்து வருகிறது. பனை பொருள் வியாபாரம் அதிகாலத்தில் முன்னோர்கள் பொண்ணுக்கு சீதனமாக கொடுக்க வேண்டிய ஒரு நார்பெட்டி. ஆனால் வருங்காலங்களில் இது அப்படியே நலிவடைஞ்சிட்டு வருகிறது. உற்பத்தியாளர்களும் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இது அதிகமாக விரும்புகிறது தேவரம், வன்னி கலந்தல், ஆவடையானூர், பாவூர் சத்திரம் பக்கம் ஆவடையானூர், திருப்பி இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வருது. ஆனால் இது ஓலையில், பனை ஓலையில் நார் கிழித்து, ஓலையும் கிழித்து அதை காய வச்சு திரும்பி அவிச்சு பழைய காலத்தில் உள்ள பண்பாடு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் பனை ஓலையில் பனை ஓலை, நார்பெட்டி, கொட்டான், பல வகையானது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னோர்கள் செஞ்சது மக்கள் மறந்துட்டே வராங்க. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு வாழக்கூடிய பெண்ணுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் முதியோர்கள் கொடுத்தாங்க. அதே மாதிரி கொடுத்துட்டே வர்றாங்க. இதோட விற்பனை நாளுக்கு நாள் நல்லவடைஞ்சிட்டு தான் வருது. உற்பத்தி பொருளும் கம்மியாகிட்டு இருக்கு. ஏன்னா இதனுடைய ஆர்வங்கள் குறைஞ்சிட்டே வருது. கண்டிப்பா இது 11 அரிசி போட்டு வாழக்கூடிய பெண்ணுக்கு சீதனமா கொடுக்கறது. இதுல அதான் வாழக்கூடிய பெண்ணுக்கு சீதனமா கொடுக்கறது. கோயில் திருவிழா காலங்கள்ல கோயிலுக்கு பனைப்பொருள் வச்சு வியாபாரம், நம்ம கோயில் படையல் செய்யறது விசேஷமா. இது அதிகமான முறைக்கு கோயில் விசேஷங்கள் தான். அம்பாளுக்கு விசேஷமானது ஆடி மாசம் விசேஷ காலங்களில் ஃபுல்லாக எடுத்துட்டு செல்வாங்க. இது வாங்குறது நம்ம வியாபாரம் தென் மாவட்டம்ல இது அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதிகமாக வியாபாரம் வாங்குறாங்க. ஆனால் இப்போது வியாபாரங்கள் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. மக்கள் இது இன்னும் ஆர்வமாக இதை வாங்கணும்.